பிரபஞ்ச விதி எப்பொழுதும் அனுகூலமாக செயல்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அனைவருக்கும் முன்னேற்றத்தின் பாதையில் பிரபஞ்ச விதி அழைத்துச் செல்லவில்லை. அது ஏன் குருஜி? பொதுவாக வானத்தில் இருக்கும் 33 கோடி தேவர்களும் ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று ஒரு பொதுவான நம்பிக்கை. தத்தாஸ்து. இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாயோ அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு பிசினஸ் சரியா நடக்கிறது இல்லை, எனக்கு பணமே சேர்றதில்ல, எனக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை. இதை நான் ஒரு தடவை சொல்லும் பொழுது 33 கோடி தேவர்களும் அப்படியே ஆகட்டும் என்கிறார்கள். இது ஒரு கதை மாதிரி எடுத்துக்கிட்டா கூட ரியாலிட்டி என்னன்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஆழ்மனதில் பதிந்து அந்த ஆழ்மனத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த அதிர்வலைகள் அதற்குண்டான நிகழ்ச்சிகளை உன்னோடு சேர்த்து ஈர்த்து கொண்டு வருகிறது. ஸோ அந்த அட்ராக்ஷன். ஸோ வாட் யூ ப்ரொஜெக்ட் அவுட் இட் கம்ஸ் பேக். எதை நாம் வெளியே செலுத்துகிறோமோ அதுவே உன்னை நோக்கி பாய்கிறது. அதுதான் ஈர்ப்பு விதி. ஸோ நான் நல்லதை சொன்னான்னா இதை நான் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். அப்போ வெற்றி பெறத்துக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் உன்னை நோக்கி வரும். நபர்கள் எது வேணாலும் நான் வாழ்க்கையில் சாதிப்பேன், வெற்றி பெறுவேன், குடும்பத்தில் சந்தோஷத்தை நான் அனுபவிப்பேன். மற்றவர்கள் என்னுடைய சந்தோஷத்துக்கு மற்றவர்கள் பொறுப்பல்ல. யாரை பற்றியும் குறை சொல்வதோ இல்லை யாரை பற்றியோ ஒரு தவறாக பேசுவதோ இல்லை என்னுடைய புலம்பல்லையோ காலத்தை வீணாக்க கூடாது. இது ஒரு முதல் காரணம். இரண்டாவது காரணம், இந்த காரணத்தினாலே எப்பொழுதும் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள சக்கரங்கள் எல்லாமே ஒரு அடைப்புகளோடு இருக்கிறது. ஸோ அதனாச்சுன்னா நம்ம ஆத்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ கோயில்ல போனா கூட புலம்பிட்டு தான் இருக்கிறோம், தியானத்துல உட்கார்ந்தாலும் புலம்பிட்டு தான் இருக்கிறோம். ஸோ என்ன பண்ணாலும் கோயிலா அலையிறோம். கோயிலா அலைஞ்சி பல பரிகாரங்கள் பல இதுங்கள் எது பண்ணாலும் நமக்கு பலன் கிடைப்பதில்லை. அடிப்படை மனதை அமைதியாக்கி அந்த ஆத்மா, எனக்குள் இருக்கும் அந்த ஆத்மா, நான் தான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா பிரபஞ்சத்துடைய ஒரு பகுதி, இறை சக்தியினுடைய ஒரு பகுதி. இரண்டையும் ஒன்றாக்கினால் நான் எதை விரும்புகிறேனோ, எதை நான் அடையணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கென்று அமைக்கப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக என்னை சேரும். அதுக்காக நான் உடனே பேராசைப்பட்டு நான் நாளைக்கு அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டா நடக்கும் நினைக்கக்கூடாது. எது எனக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆல் த பிரேயர்ஸ் ஆர் ஆன்சர்ட் பை நீட்ஸ். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை சேரும். அதுக்கு உடனடியாக என்ன பண்ண முடியும்? நிறைய இதெல்லாம் பண்ண முடியலங்கிறதுக்கோசம் தான் இந்த ஆரா பிரஷ்ன்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம சக்கரங்கள்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு நம்முடைய ஆறாவெல்லாம் பலப்படுத்திக்கிட்டா 45 நிமிஷம் சக்கரங்கள் சுத்தமா இருக்கும், அந்த அலைன்மெண்ட்ல இருக்கும். அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்கங்கள்லாம் வெளியேற்றப்படுகின்றன. அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தியானம், நம்ம செய்யக்கூடிய இது பிரேயர் எல்லாமே ஒரு பிரபஞ்சத்தோடு நம்மை தொடர்புபடுத்தும். அந்த நேரத்துல நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாகத்தான் வரும். ஏன்னா நான் சுத்தமாக இருக்கிறேன், அங்க ஆத்மா பரிசுத்தமான நிலையில் இருக்கிறது. அதை சுற்றி இருக்கும் அழுக்குகள் நான் நீக்கப்பட்ட பின்னாடி அங்கு ஏற்படும் எண்ணங்கள் அத்தனையும் நல்லதாகவே இது இருக்கும். அதனால் அதற்குண்டான அனைத்து வசதிகளும், அனைத்து வாய்ப்புகளும், அனைத்து பொருட்களும் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. இதுதான் ஈர்ப்பு விதி, பிரபஞ்ச விதி. இதற்கு எல்லோரும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு வெறி வேண்டும். ஆசைகள் தான் லட்சியமாக மாறணும். ஆசைகளாக இருக்கும் வரை அது ஒரு துன்பத்திற்கு காரணம். ஆசைகள் லட்சியமாக்கி விட்டால் அது உன்னை முன்னோக்கி இழுத்துச் செல்லும் ஒரு சாதனமாக இருக்கும். அந்த வகையில் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வெற்றி நிச்சயம். வெற்றியை லட்சியமாக்கு, ஆசையாக்காது.